அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் 6ஆம் வகுப்பு 3ஆம் பருவம் இயல் 3இலிருந்து 30 கேள்வி மற்றும் பதில்கள் பார்க்கலாம். முதல் கேள்வி, ஒரு பொருளின் இயல்பை உள்ளது உள்ளபடியே அழகுடன் கூறுவது டேஸ் அணி ஆகும். ஒரு பொருளின் இயல்பை உள்ளது உள்ளபடியே அழகுடன் கூறுவது டேஸ் அணி ஆகும். ஆன்சர் ஆப்ஷன் சி, இயல்பு நவிர்ச்சி அணி. இயல்பு நவிர்ச்சி அணியை தன்மை நவிர்ச்சி அணி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவே ஒரு பொருளினுடைய இயல்பை மிகைப்படுத்தி சொன்னாங்கன்னா அது உயர்வு நவிர்ச்சி அணி. இருக்கிற மாதிரியே சொன்னால் அது இயல்பு நவிர்ச்சி அணி. மிகைப்படுத்தி சொன்னால் உயர்வு நவிர்ச்சி அணி. இரண்டாவது கேள்வி, அன்னை தெரசாவிற்கு அடுத்து அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற இந்தியர் யார்? அன்னை தெரசாவிற்கு அடுத்து அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற இந்தியர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, கைலாஷ் சத்யார்த்தி. மூன்றாவது கேள்வி, எல்லா உயிர்களிடத்தும் அன்பு செலுத்துதல் டேஸ் எனப்படும். எல்லா உயிர்களிடத்தும் அன்பு செலுத்துதல் டேஸ் எனப்படும். ஆன்சர் ஆப்ஷன் சி, மனிதநேயம். நான்காவது கேள்வி, தோட்டத்தில் மேயுது வெள்ளை பசு அங்கே துள்ளி குதிக்குது கன்றுக்குட்டி என்ற பாடலில் பயின்று வந்துள்ள அணி. தோட்டத்தில் மேயுது வெள்ளை பசு அங்கே துள்ளி குதிக்குது கன்றுக்குட்டி என்ற பாடலில் பயின்று வந்துள்ள அணி. ஆன்சர் ஆப்ஷன் டி, தன்மை நவிர்ச்சி அணி. இந்த தோட்டத்தில் மேய்து வெள்ளை பசு இந்த பாடல் வரிகளினுடைய ஆசிரியர் கவிமணி தேசிக விநாயகனார். கைலாஷ். ஐந்தாவது கேள்வி, கைலாஷ் சத்யார்த்தி 30 ஆண்டுகளில் எத்தனை குழந்தை தொழிலாளர்களை மீட்டுள்ளார்? கைலாஷ் சத்யார்த்தி 30 ஆண்டுகளில் எத்தனை குழந்தை தொழிலாளர்களை மீட்டுள்ளார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 86,000. ஆறாவது கேள்வி, வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல, மற்றவர் மனதில் நீ வாழும் வரை என்று கூறியவர் யார்? வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல, மற்றவர் மனதில் நீ வாழும் வரை என்று கூறியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, அன்னை தெரசா. ஏழாவது கேள்வி, உலக உயிர்கள் எல்லாம் துன்பமின்றி இன்புற்று வாழ வேண்டும் என்று விரும்பியவர் யார்? உலக உயிர்கள் எல்லாம் துன்பமின்றி இன்புற்று வாழ வேண்டும் என்று விரும்பியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, புத்தர். எட்டாவது கேள்வி, கருணை என்ற தமிழ் சொல்லுக்கு இணையான ஆங்கில சொல் தருக. கருணை என்ற தமிழ் சொல்லுக்கு இணையான ஆங்கில சொல் தருக. ஆன்சர் ஆப்ஷன் பி, மெர்சி. லாரினா சரக்குந்து, ஹியூமனிட்டினா மனிதநேயம், டிரான்ஸ்பிளான்டேஷனா உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை. ஒன்பதாவது கேள்வி, குழந்தைகளை தொழிலாளர்களாக மாற்றுவது மனிதத்தன்மைக்கு எதிரான குற்றம். உலகத்தை குழந்தைகளின் கண்கொண்டு பாருங்கள், உலகம் அழகானது என்று கூறியவர் யார்? குழந்தைகளை தொழிலாளர்களாக மாற்றுவது மனிதத்தன்மைக்கு எதிரான குற்றம். உலகத்தை குழந்தைகளின் கண்கொண்டு பாருங்கள், உலகம் அழகானது என்று கூறியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி, கைலாஷ் சத்யார்த்தி. பத்தாவது கேள்வி, இனிமை கூட்டல் உயிர் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். இனிமை கூட்டல் உயிர் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். ஆன்சர் ஆப்ஷன் சி, இன்னுயிர். 11வது கேள்வி, ஆசிய ஜோதி ஆங்கில மொழியில் டேஸ் என்பவர் எழுதிய லைட் ஆஃப் ஆசியா என்னும் நூலை தழுவி எழுதப்பட்டது. ஆசிய ஜோதி ஆங்கில மொழியில் டேஸ் என்பவர் எழுதிய லைட் ஆஃப் ஆசியா என்னும் நூலை தழுவி எழுதப்பட்டது. ஆன்சர் ஆப்ஷன் பி, எட்வின் அர்னால்டு. 12வது கேள்வி, தமக்கென முயலா நோன்றால் பிறர்க்கென முயலனர் உண்மைதானே என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? தமக்கென முயலா நோன்றால் பிறர்க்கென முயலனர் உண்மைதானே என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, புறநானூறு. இந்த பாடல் வரிகள் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, மனிதநேயம் இருக்கிறவங்களால தான் இந்த உலகம் இன்னமும் இயங்கிக் கொண்டிருக்கு அப்படிங்கிறத இந்த பாடல் வரிகள் வெளிப்படுத்துது. 13வது கேள்வி, வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று கூறியவர் யார்? வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று கூறியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, வள்ளலார். 14வது கேள்வி, நீள்நிலம் என்ற சொல்லின் பொருள் என்ன? நீள்நிலம் என்ற சொல்லின் பொருள் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் சி, பரந்த உலகம். மாரி என்ற சொல்லின் பொருள் மலை, கும்பி என்ற சொல்லின் பொருள் வயிறு, பூதளம் என்ற சொல்லின் பொருள் பூமி.
15வது கேள்வி, கவிமணி தேசிய விநாயகனார் எத்தனை ஆண்டுகள் பள்ளி ஆசிரியராக பணியாற்றினார்? கவிமணி தேசிக விநாயகனார் எத்தனை ஆண்டுகள் பள்ளி ஆசிரியராக பணியாற்றினார்? ஆன்சர் ஆப்ஷன் பி 36 ஆண்டுகள். இதுவே வாணிதாசன் எத்தனை ஆண்டுகள் பள்ளி ஆசிரியராக பணியாற்றினார்னு கேட்டிருந்தாங்கன்னா 34 ஆண்டுகள். கவிமணி கேட்டாங்கன்னா 36 ஆண்டுகள். வாணிதாசன் பார்த்தீங்கன்னா 34 ஆண்டுகள் பள்ளி ஆசிரியராக பணியாற்றியிருப்பாங்க. 16வது கேள்வி, கைலாஷ் சத்யார்த்தி தொடங்கிய இயக்கம் எது? கைலாஷ் சத்யார்த்தி தொடங்கிய இயக்கம் எது? ஆன்சர் ஆப்ஷன் டி குழந்தைகளை பாதுகாப்போம். 17வது கேள்வி, ஆசிய ஜோதி என்ற நூலில் எந்த மன்னனின் யாகத்துக்காக ஆடுகள் கொண்டு செல்லப்பட்டன? ஆசிய ஜோதி என்ற நூலில் எந்த மன்னனின் யாகத்துக்காக ஆடுகள் கொண்டு செல்லப்பட்டன? ஆன்சர் ஆப்ஷன் சி பிம்பிசாரர். 18வது கேள்வி, ஆகாச கங்கை அனல் உரைக்கும் என்று பாதாள கங்கையை பாடி அழைத்தார் உன் தாத்தா என்ற பாடலில் பயின்று வந்துள்ள அணி எது? ஆகாச கங்கை அனல் உரைக்கும் என்று பாதாள கங்கையை பாடி அழைத்தார் உன் தாத்தா என்ற பாடலில் பயின்று வந்துள்ள அணி எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ உயர்வு நவிர்ச்சி அணி. 18வது கேள்விக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ உயர்வு நவிர்ச்சி அணி. 19வது கேள்வி, மனித நேயத்தின் மகத்தான சாதனையாக தன் மகனின் துடிக்கும் இதயத்தை கொடையாக தந்த இக்கால வள்ளல்கள் யார்? மனித நேயத்தின் மகத்தான சாதனையாக தன் மகனின் துடிக்கும் இதயத்தை கொடையாக தந்த இக்கால வள்ளல்கள் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி அசோகன் புஷ்பாஞ்சலி. இவங்களுடைய மகன் பெயர் பார்த்தீங்கன்னா ஹிதேந்திரன். இவங்களுடைய மகனான ஹிதேந்திரன் அவங்களுடைய இதயத்தை தான் கொடையாக கொடுத்துருப்பாங்க. 20வது கேள்வி, கைலாஷ் சத்யார்த்தி உலக குழந்தைகள் கல்வி உரிமைக்காக 103 நாடுகளில் டேஸ் கிலோமீட்டர் தூரம் நடைப்பயணம் சென்றுள்ளார்? கைலாஷ் சத்யார்த்தி உலக குழந்தைகள் கல்வி உரிமைக்காக 103 நாடுகளில் டேஸ் கிலோமீட்டர் தூரம் நடைப்பயணம் சென்றுள்ளார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ 80,000. 21வது கேள்வி, அணி என்பதற்கு டேஸ் என்று பொருள்? அணி என்பதற்கு டேஸ் என்று பொருள்? ஆன்சர் ஆப்ஷன் பி அழகு. 22வது கேள்வி, வள்ளலார் சத்திய தர்மசாலையை தொடங்கிய இடம் எது? வள்ளலார் சத்திய தர்மசாலையை தொடங்கிய இடம் எது? ஆன்சர் ஆப்ஷன் சி வடலூர். இந்த சத்திய தர்மசாலை பார்த்தீங்கன்னா மக்களினுடைய பசி நோயை போக்குவதற்காக வள்ளலார் அவர்கள் ஆரம்பிச்சிருப்பாங்க. 23வது கேள்வி, மக்களுக்கு செய்யும் பணியே இறைவனுக்கு செய்யும் பணி என்று வாழ்ந்தவர் யார்? மக்களுக்கு செய்யும் பணியே இறைவனுக்கு செய்யும் பணி என்று வாழ்ந்தவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ அன்னை தெரசா. அன்னை தெரசா பார்த்தீங்கன்னா அமைதிக்கான நோபல் பரிசு வாங்கியிருப்பாங்க. 24வது கேள்வி, தேசிக விநாயகனார் டேஸ் நூற்றாண்டில் வாழ்ந்தார்? தேசிக விநாயகனார் டேஸ் நூற்றாண்டில் வாழ்ந்தார்? ஆன்சர் ஆப்ஷன் பி 20ஆம் நூற்றாண்டு. கவிமணி அப்படிங்கிறது தேசிக விநாயகனார் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பட்டம். 25வது கேள்வி, மலை கூட்டல் எலாம் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் டேஸ்? மலை கூட்டல் எலாம் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் டேஸ்? ஆன்சர் ஆப்ஷன் பி மலையலாம். 26வது கேள்வி, ஆசிய ஜோதி என்னும் நூல் யாருடைய வரலாற்றை கூறுகிறது? ஆசிய ஜோதி என்னும் நூல் யாருடைய வரலாற்றை கூறுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் பி புத்தர். ஆசிய ஜோதி இந்த நூலினுடைய ஆசிரியர் பார்த்தீங்கன்னா கவிமணி தேசிக விநாயகனார். 27வது கேள்வி, 6 சக்கரம் 100 வண்டி அழகான ரயிலு வண்டி என்ற பாடலில் அமைந்துள்ள அணியை குறிப்பிடுக. 6 சக்கரம் 100 வண்டி அழகான ரயிலு வண்டி என்ற பாடலில் அமைந்துள்ள அணியை குறிப்பிடுக. ஆன்சர் ஆப்ஷன் பி தன்மை நவிர்ச்சி அணி. 28வது கேள்வி, ஒருவர் செய்யக்கூடாதது டேஸ்? ஒருவர் செய்யக்கூடாதது டேஸ்? ஆன்சர் ஆப்ஷன் பி தீவினை. 29வது கேள்வி, அஞ்சினர் என்ற சொல்லின் பொருள் என்ன? அஞ்சினர் என்ற சொல்லின் பொருள் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் ஏ பயந்தனர். 30வது கேள்வி, வாழும் உயிரை வாங்கிவிடல் இந்த மண்ணில் எவர்க்கும் எளிதாகும் என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது?
வாழும் உயிரை வாங்கிவிடல் இந்த மண்ணில் எவர்க்கும் எளிதாகும் என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆன்சர் ஆப்ஷன் சி, ஆசிய ஜோதி. நெக்ஸ்ட் வீடியோவில் 6th 3rd டேர்முக்கான புக் பேக் பார்க்கலாம். தேங்க்யூ.